உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 3.5 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தால் இன்னைக்கு அவருடைய ஜாதகம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் அதை செய்ய தவறினார். அடிப்படையில் யாருக்காவது நம்பர் 2 தான் என்னைக்கு இருப்பாருன்றதுக்கான மற்றும் ஒரு அடையாளம் கட்சியிலிருந்து தான் நீக்கப்பட்ட பொழுது அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம் என்று அவர் எடுத்த தவறான முடிவு தான் இன்றைக்கு அவரை இந்த நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நீங்கள் எங்கே போவாங்க? நீங்கள் தாவேகா பக்கம் அவர்கள் பெருமுயற்சி செய்கிறார்கள். அங்கே பனையூரின் கதவுகள் அவர்கள் திறக்க மறுக்கின்றன. விஜய் கிட்ட போகிறதுக்கு விஜய் மறுக்கிறார். விஜய் மறுக்கிறார். என்ன காரணம்? அவர் வேணான்றாரு. இந்த பழைய பேக்கேஜ்லாம் எனக்கு வேணான்றது அவருடைய வியூகம். எக்ஸப்ட் செங்கோட்டையன் மற்றவங்க யாரும் இப்போதைக்கு சேர்த்துக்கிறதா இல்லை. வேணும்னா சிலரை வரும் நாட்களில் சேர்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய மாதிரியான அதிமுகவில் அவருக்கு நம்பர் 2 கிடையவே கிடையாது. எந்த காரணத்திலும் அதை எடப்பாடி கொடுக்க மாட்டார். ஏன்னா இது உள்ள வந்தால் நம்மளை கவுத்துருவாங்கன்னு அவர் நினைக்கிறார். அது அவர்களுக்கு நியாயமானது. ஸோ இழந்த பொற்காலங்களை நோக்கி அவர் இனி பயணிக்க முடியாது. இது லவ்லியும் பாலிடிக்ஸ்னு இருக்க ஒரு பெரிய சிக்கல். இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம். இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். இல்லை, இந்த இடத்துல எல்லாரும் தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. சார் இவங்க எல்லாம் சொல்றாங்க சார், அவர் ஒரு வார்த்தை வரல. இல்ல அதாவது தான் ஆசையை தீர்த்துக்கிறாங்க இவங்க எல்லாரும். டிடிவி அவர்கள் தாவேக்கா விஜய் கட்சியில் தலைமையில கூட்டணி அமையும், விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டின்னா திரும்ப கடந்த 4 மாதங்களாக கிட்டத்தட்ட 4 மாதங்களாக டிடிவி தினகரன் பேசி வருகிறார். ஏன் தாவேக்கால இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. எல்லாரும் சொல்லிக்கலாம் சார். நாட்டாம படத்துல வரும் இல்ல, ஊட்டியில 100 ஏக்கர் இருக்குன்னு செந்தில் கவுண்டமணி இருக்காப்ப, ஊட்டியில் 100 ஏக்கர் இருக்கு, உனக்கு என்ன இருக்குது அது? தாவேக்கா ஆப்ஷன் நீங்கள் சொல்கிறீங்க சார், அவர் சொல்லலையே சார். எல்லாரையும் திமுக வளைச்சு போடணும்னு நினைக்கிறாங்க. ஊரில் இருக்க எல்லா கட்சியும் அதிமுக எல்லாரையுமே, ஒட்டுமொத்த பாஜக அதிமுக கூட திமுக உள்ள வலிச்சிடும். எல்லாரும் வாங்கன்றாங்க. ஃபுட்பாலில் தொங்குது. யாருக்கிட்ட அப்புறம் போட்டி போடுறது? அது நாங்களே போட்டி போட்டு நாங்களே ஜெயிச்சுப்போம். ஒரு அணியில் தமிழ்நாடுன்றது அதுதான். யாரும் இருக்கக்கூடாது, நாங்கள் மட்டும்தான். தாவேக்காக்கு போச்சுன்னா மிகப்பெரிய சேதாரம் அதிமுக திமுக 2 பேருக்குமே. இவர்கள் தாவேக்காக்கு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ தாவேக்காவுடன் கூட்டணி போகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதிமுக வாக்குகளும் செதறும், பெரிய அளவில் செதறும். விஜய் ஃபேக்டரால் டிஎம்கே ஓட்ஸும் செதறும். அது கன்ஃபியூஷனில் தான் போய் முடியாது. எல்லாரும் ஓட்டுமே செதறும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓபிஎஸ் அவர்களின் டெல்லி பயணம் அரசியலில் பெரிய பரபரப்பை, தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா பக்கம் போனதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போறார் அப்படின்ற ஒரு செய்தி சின்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணம் திடீரென்று ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு பயணமாகணும்? ஏன்னா மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் இங்கே வரும்போதே அவருக்கு அனுமதி வழங்கப்படலை, அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படலைன்ற செய்திகள் ஒரு பக்கம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஓபிஎஸ் இப்போ டெல்லிக்கே போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது அதுவும் நல்ல செய்தி விரைவில் வரும் அப்படின்னு வேற சொல்றாரு. ரொம்ப வருஷமாக இந்த பிரிவுக்கு பிறகு மீண்டும் அதிமுகவில் இணைய போவதற்கான வாய்ப்பை எப்போ அப்படின்னு தேடிட்டு இருக்க ஒரு நிலையில டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காருன்னா அப்ப நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்கலாமா? யாருக்கு நல்ல செய்தின்னு அவருக்கு சார். இந்த 3 வருஷமா இந்த வண்டி ஓடுது, இந்த கதை ஓடிட்டு இருக்கு. ஜூலை 22 அவரை கட்சியிலேருந்து நீக்கினார் எடப்பாடி. அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை ஓடுது. கோர்ட்டுக்கு போனார். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், கீழ் கோர்ட், மேல் கோர்ட், ஐநா சபையை தவிர இந்த ஹேகில் இருக்க உலக கோர்ட் இருக்குது, த வேர்ல்டு கோர்ட். அது 2 தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டார். முட்டி மோதி பார்த்துட்டாரு, ஒன்றும் நடக்கல. அரசியல் பிரச்சனைக்கு நீதிமன்ற தீர்வை எதிர்பார்த்ததன் விளைவு என்று நடுத்தருவில் நிற்கிறார் ஓபிஎஸ். ஓகே, பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் தேடணும். உதாரணத்துக்கு செங்கோட்டையன் கட்சியிலேருந்து அவரை நீக்கினாங்க. அவர் கோர்ட்டுக்கெலாம் போகல, நேரடியாக போய் தாவேக்கால சேர்ந்துட்டார். 53 வருஷத்துக்கு மேலே எம்ஜிஆர் கட்சியிலேருந்து திமுக கலைஞர் நீக்கினார். நான் தான் திமுகன்னு எம்ஜிஆர் அடம்பிடிக்கல, கோர்ட்டுக்கு போகல, தனியாக கட்சி ஆரம்பித்தார். சிம்பிள், ரொம்ப எளிமையானது. அமமுக மாதிரி டிடிவி தினகரனை போல அவர் தொடங்கி அமமுக மாதிரி பன்னீர்செல்வம் 3.5 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தால் இன்னைக்கு அவருடைய ஜாதகம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் அதை செய்ய தவறினார். அடிப்படையில் யாருக்காவது நம்பர் 2 தான் என்னைக்கு இருப்பாருன்றதுக்கான மற்றும் ஒரு அடையாளம் கட்சியிலிருந்து தான் நீக்கப்பட்ட பொழுது அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம் என்று அவர் எடுத்த தவறான முடிவு தான் இன்றைக்கு அவரை இந்த நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அதாவது தன்னை நம்பும் மனிதனைத்தான் உலகம் நம்புவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பலத்தை காட்டணும். அப்போ தான் ஆதரவாளர்களும் எதிரிகளும், குறிப்பாக எதிரிகள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள், நம்மை மதிப்பார்கள். பிஜேபி நம்பினார். பிஜேபி நம்பினா தெருவில் நிற்போன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். கட்சி
ஆரம்பித்து, அதுவும் அவருக்கு நல்லா கவனிங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. முக்கியமான இன்னொரு விஷயம், அவருடைய சமூகம் சார்ந்த வாக்குகள் ஓரளவாவது அவருக்கு இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ்க்கு, எடப்பாடிக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் ஓபிஎஸ்க்கு இருக்குது. இப்போ செங்கோட்டையனுடைய சமூகமும் எடப்பாடி சமூகமும் ஒன்று தான். அதனால் பெரிய அளவில் அவரால் எடப்பாடி கிட்ட இருந்து தன்னுடைய வாக்குகளை கவர முடியுமான்றது பெரிய கேள்வி இருக்குது செங்கோட்டையனுக்கு. ஓபிஎஸ்க்கு இந்த பிரச்சனை இல்லை. அவர் சமூகத்தினர் முக்குலத்தோர், அவருக்கு ஏற்கனவே 3 லட்சம் பேர் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கு. ஓரளவாவது ஒரு 10 தொகுதிகளாவது அவரால் அதிமுக வெற்றியை சிதைக்க முடியும். அப்போ ஒரு அக்ரெசிவான ஒரு பாலிடிக்ஸ் அவர் பண்ணியிருந்தாருன்னா, இன்னைக்கு அவர் அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னும் அக்ரெசிவாக ஃபைட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். பார்லிமெண்ட்ல எவ்வளோ பண்ணுறாரு, அசம்பிளியில் என்ன எவ்வளோ பண்ணுவாருன்ற எண்ணம் ஒன்று வந்திருக்கும். விட்டுட்டார். என்ன எதிர்பார்க்குறாரு இன்னைக்கு பிஜேபியில் அவர்? திடீர் அழைப்பு எதனால சார்? இப்போ அழைப்புன்றது எதற்காக? அவங்க கொடுத்தாங்களா, இவரு கேட்டு போனாரான்னு யாருக்கு தெரியும்? அதுல இன்னும் மர்மம் இருக்கு. ஆமாங்க, இவர் சொல்லிக்க வேண்டியதுதான். அவங்க தரப்புலேருந்து எதுவுமே வரலையே. என்ன வேணும் அவருக்கு? கண்டிப்பாக அதிமுகவில் அவர் சேர்த்துக்க மாட்டார். எடப்பாடி அதில் உறுதியாக இருப்பார். அது ரூல்ட் அவுட் 100%. தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து என்டிஏல அவர் சேரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எடப்பாடி ஒப்புக்கொள்வார்ன்றது தான் தகவல்கள் வருகின்றன. அமித்ஷா அதை ஏற்றுப்பார். ஆனால் இப்போ மோடி வராரு ஏர்போர்ட்லனா கூட போய் ஓபிஎஸ் நிற்கக்கூடாது, நீங்கள் ஓரமாக ஒதுங்கி நிற்கணும். அந்த மாதிரியான வேறு இடத்துல போய் வேறு இடத்துல நீ சந்திக்கலாம். அந்த மரியாதையை கொடுக்கூடாதுன்றாங்க. இந்த சிக்கல்கள் இருக்குது. ஆனால் அவரை வரவேற்கிறது தானே அவருக்கு பாக்கியம். அதுதானே அவருக்கு. உங்களுக்கு பாக்கியம்னா எனக்கு அபாக்கியம்னு நினைக்கிறாரு எடப்பாடி. ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. 10ஓட 1 11 இருந்துட்டு போங்க. நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க, நான் பிஜேபிக்கு ஒதுக்குற சீட்டில் நீங்கள் சீட்டு வச்சுக்கோங்க, நாங்கள் அந்த இடத்துல கேண்டிடேட் போட மாட்டோம், நீங்கள் எங்கள் கேண்டிடேட் போடாதீங்க, நீ எனக்கு பிரச்சாரம் பண்ணாத, நான் உனக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். இல்லை, அந்த முடிவுக்கு வந்துட்டார் எடப்பாடி. அந்த முடிவுக்கு வந்துட்டார் எடப்பாடி வந்து பரவாயில்ல, என்டிஏல இருக்கட்டும். தாராளம். அவர் ஏற்கனவே அதை ஹிண்ட் பண்ணியிருக்காரு, இருந்துட்டு போங்க என்டிஏல, நான் கொடுக்க மாட்டேன், ஏடிஎம்கேல இடம் கிடையாது, அதில் தெளிவாக இருக்கார். இனிமேல் அது யார் சொன்னாலும், அமித்ஷா சொன்னாலும், மோடி சொன்னாலும் அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் எடப்பாடியை அவங்க இதுக்கு மேலே வலியுறுத்த முடியாதுன்ட்டாங்க. அப்படி வந்து அவங்க முடிச்சுட்டு போவார். அவங்களுக்கு எடப்பாடி தான் முக்கியமாக வழியாக, ஓபிஎஸ் கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் பெரும்பாலான மாநிலங்களில் வெற்றிகரமான வியூகங்களை வகுத்த பிஜேபி இங்கு தோற்று தடுமாறி நின்று கொண்டிருக்கிறது. தப்பு மேலே தப்பு பண்ணி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஆணவத்தாலையும் புரிதல் இல்லாமலும் அவர்கள் செய்த தவறுகளால் தான் இன்றைக்கி அவர்கள் இந்த இடத்துல நிற்கிறாங்க. இல்லை, இதோட ஆரம்ப புள்ளி இதுன்னு பார்க்கலாமா? இதோட ஆரம்ப புள்ளி நீங்கள் வந்து 2022 அவர் வந்து கட்சியை தான் கட்டுப்பாட்டில் எடுக்கிறாரு, பொதுச் செயலாளர்னு வராரு, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். 2017 ஆகஸ்ட்டில் மோடி செய்து வச்ச காம்ப்ரமைஸ் வந்து 2021 வரைக்கும் ஓடிச்சு. அதிகாரம் இருக்க வரைக்கும் 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. அதிகாரம் 21 பறி போகுது, எதிர்கட்சியாக உட்காடுறாங்க, 66 சீட்டு கையில் இருக்குது. அதுக்கு பிறகு ஓராண்டும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவர், நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இது இப்படியே விடக்கூடாது, என்னைக்கு இருந்தாலும் இது வந்து தனக்கு செக் வைப்பாங்க இவங்க ஓபிஎஸ் தரப்பு அப்படின்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, அதை சிஸ்டத்தை மாற்றிட்டு ஜெயலலிதா காலத்தில் பொதுச் செயலாளர்ன்ற முறையை கொண்டு வரார். அப்போ தன் உயரம் தனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் ஓபிஎஸ் செய்த தவறு எடப்பாடியை எதிர்த்து இந்த எல்லைக்கு போனது. அவர் பொருளாளர் பதவி வரைக்கும் கொடுக்குற பொருளாளராக தானே இருந்தார். அவர் ஒத்துக்கல, கட்சியை விட்டு நீக்கினார். கட்சியை விட்டு நீக்கும் போது இவருக்கு அப்புறம் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தையே போய் தாக்குனார், இழுத்து பூட்டினாங்க. சொந்த கட்சி அலுவலகத்தை இழுத்து பூட்ட வச்சார். பல ஆண்டுகள் பூட்டப்பட்டிருக்குன்னு நினைச்சாரு. 3 மாசத்துல அதை உடச்சு 6 மாசத்துல உடச்சு எடுத்தாங்க. அவங்க தரப்புக்கு போச்சு. இவர் கூட இருந்தவங்க ஒவ்வொருத்தராக விலைக்கு போனாங்க. இன்னைக்கு வைத்திலிங்கத்தை தவிர யாரும் அவர் கூட கிடையாது. இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இது அரசியல் ரீதியாகத்தான் நாம் அணுக வேண்டும் என்ற புரிதல் இல்லாமல் அவர் வெறும் சட்ட ரீதியாக மட்டும் போராட்டங்களை மேற்கொண்டதன் விளைவு இன்றைக்கு தனிமரமாக நிற்கிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி ஏடிஎம்கே தனியாக நின்று படுதோலியை சந்திச்சது. இவரும் தனியாக ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அப்போ அது தெளிவாக காமிச்சிடுச்சு, எடப்பாடியோட அதிமுகவுக்கு இவர்கள் நினைத்தால் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் சமூகம் சார்ந்த வாக்குகளை ஒரு 10லேருந்து 20 தொகுதியை அக்ரெசிவாக ஒர்க் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கேவை சதைக்க முடியும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இது தனியாக ஒரு கட்சியாக வச்சுருந்து அவர் செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு ஒரு மரியாதை கூடியிருக்கும். அது இத்தனை நாள் தோணாமல் இப்போ சமீபத்தில் அவர் சொல்லியிருந்தாரு, டிசம்பர் 15 வரைக்கும் பார்ப்போம், இல்லைனா புது கட்சி தொடங்க. இப்போ தேர்தல் நெருங்குதுங்க, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இதான் இப்போ 2.25 மாதம் தான், 3 மாதம். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இதான் செஞ்சு ஆகணும். இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி இதை விட்டுற முடியாது. ஏன்னா இந்த தோல்விகளுக்கு பிறகு அசம்பிளி எலெக்ஷனில் பார்லிமெண்ட்டில் தோத்தது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அசம்பிளி தான் அவங்களுக்கு மெயின், பார்லிமெண்ட் மெயின் கிடையாது. அசம்பிளியில் அவங்க எடப்பாடி எப்படியாவது எம்எல்ஏ வாங்கிடணும் ஓபிஎஸ்க்கு. அதிமுக தோல்வி அடைஞ்சாலும் ஓபிஎஸ் தான் எம்எல்ஏ ஆயிடணும்னு பார்க்குறாரு. ஓபிஎஸ் எம்எல்ஏவாக மாறவில்லை என்றால் இன்னமும் அவருடைய அரசியல் இருண்டு போகும். இப்படியாவது ஒரு சீட்டு எம்எல்ஏ ஜெயிச்சு உள்ளே போயிடணும்.
தனக்கு அரசியல் எதிர்காலம் வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இன்னைக்கு எங்கே போவாங்க நீங்கள்? தாவேகா பக்கம் அவர்கள் பெருமுயற்சி செய்கிறார்கள். அங்கே பனையூரின் கதவுகள் அவர்களுக்கு திறக்க மறுக்கின்றன. விஜய் கிட்ட போறதுக்கு எஸ், விஜய் மறுக்கிறார். விஜய் மறுக்கிறார். என்ன காரணம் அது? அவர் வேணான்றாரு. இந்த பழைய பேக்கேஜ்லாம் எனக்கு வேணான்றது அவருடைய வியூகம். எக்ஸப்ட் செங்கோட்டையன் மற்றவங்க யாரும் இப்போதைக்கு சேர்த்துக்கிறதா இல்லை. வேணும்னா சிலரை வரும் நாட்களில் சேர்க்கலாம். ஆனால் என்மாசா போக விரும்புகிறாங்க பலரும். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக, எக்ஸப்ட் கம்யூனிஸ்டுகள், விசிகா, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லேருந்து எல்லாரும் போகணும்னு விரும்புகிறாங்க, கம்யூனிஸ்டுகளை தவிர. அந்தந்த கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்டவர்கள். ஆனால் அவர் ரொம்ப சூஸியாக இருக்கார், வேணான்றார். எனக்கு தெரியும் பல பேர் காத்து கிடக்கிறார்கள், பெரிய முகங்கள் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். ஆனால் அவர்களுக்கு கதவு திறக்க மறுக்கிறது. நான் பெயர்களை சொல்ல விரும்பல. ஓபிஎஸ் மாதிரியான நபர்களை உள்ள கொண்டு வருது அவருக்கு வேண்டான்றார். கூட்டணி வேணா பிற்காலத்தில் வரலாம். ஓபிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜயோட கூட்டணி போலாமே ஒழிய செங்கோட்டையனை தாவேக்காவில் சேர்த்து கொண்டது போல விஜய் இவர்களை சேர்த்துக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் இன்னைக்கு நாளிதழ்களில் நம்ம படிக்கும்போது அவருக்கு தாவேக்காவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கு. அவருக்கு ஆப்ஷன் தப்பா எழுதுறாங்க. தாவேக்காக்கு இவர் வரதுல ஒன்றும் பெரிய விருப்பம் கிடையாது. இவருக்கு எங்க வேணா போலான்னு விருப்பம் இருக்கும். இல்லை, அவரை இண்டிவிஜுவலாக சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம். தாவேக்காவுக்கு ஒரு கட்சியாக அவர் தொடங்கினார். இப்போ அதுதான் கட்சியா இருந்ததுன்னா கூட்டணி வைக்கலாம், சேர்த்துக்க முடியாது. அந்த ஆப்ஷன் நான் அதை தான் சொல்கிறேன். அவருக்கு ஒரு தனியாக இன்றைக்கி கட்சி இருந்திருந்ததுன்னா அவருக்கு ஆப்ஷன்ஸ் அதிகம். இன்றைக்கி கட்சி இல்லை அவருக்கு. அவர் தனியாக போராட மாட்டேன்றாரு. இல்லை, இப்போ ஒருவேளை இந்த கட்சி தொடங்கினாலும் அவருக்கான டிமாண்ட் இருக்கா? இந்த 15ஆம் தேதி ஒரு எலெக்ஷன் டைமில் வரலாம். எப்பயாவது அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு பதிவு செஞ்சு அவர் போனார்னா அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அமித்ஷாவை நம்பிட்டு உட்காந்துருந்தா நடுத்தரில் தான் மீண்டும் அவர் அதே தவறை தான் பண்ணுறாரு. தொடர்ச்சியாக அதே தவறை செய்கிறார். ஆனால் இந்த முறை சற்று எச்சரிக்கையாக இருக்கிறார்ன்றாங்க. நீங்கள் 3.5 வருஷமா போக்கிட எல்லாம் தானே இருக்கீங்க. உங்களால் ஜுடிஷியல் ஃபைட்டில் ஒன்றுமே ஜெயிக்க முடியல. ஜுடிஷியல் ஃபைட்டில் ஜெயிக்கவே முடியாது. நான் பல தடவை சொன்னதான். சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய உயர்ந்த சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு போட்ட உத்தரவில் உடனடியாக ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் உத்தரவு போடுதுன்னு ஒரு கற்பனை வைத்துக் கொள்ளுங்க. கரெக்ட். என்ன பண்ணுவார் எடப்பாடி? சேர்த்துப்பார், வாங்க சேர்த்துப்பார். அதுக்கு பிறகு எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க, எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டாங்க, எந்த பாலிசி டிசிஷன்லையும் அவரை கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க. ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது, கிடைச்சாலும் நிலைக்காதுன்றது சிம்பிள் ட்ரூத். ஒரு எளிய உண்மை. பாமரனுக்கும் தெரிஞ்ச அந்த உண்மை ஏன் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிக்கு தெரியாம போச்சு? இப்போ இதுதான் சிக்கல். இப்போ இவங்களுக்கு அரசியல் ரீதியாக ஃபைட் பண்ணினா உனக்கு ஆப்ஷன்ஸ் தானாகவே கூட வரும், அல்லது வரும்போது நீ அதை கேட்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஆப்ஷன்ஸ் வராது, வந்தாலும் உன்னால் கேட்ச் பண்ண முடியாது. யுவர் அ லோனர், தனி மனுஷன். ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஆமாங்க. இன்னைக்கு டிடிவியை விட பவர்ஃபுல் பொசிஷனில் ஓபிஎஸ் வந்திருப்பார். 3 முறை முதலமைச்சர், 3 டைம்ஸ், 14 ஆண்டுகளில் 3 வெவ்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சர். பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்குது, சமூகம் சார்ந்த வாக்குகள் இருக்குது. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ், ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டி. எண்ணிக்கை அளவில் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்களில் அவங்களால ஒரு வாக்குகளை சதைக்க முடியும் என்ற தோற்றத்தை உருவாக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். இந்த பர்செப்ஷனை கிரியேட் பண்ண முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோர் தென் த விக்டரி, பர்செப்ஷனை கிரியேட் பண்ண முடியும். அப்போ தான் கையில் இருக்க தன்னோட பலமே தனக்கு தெரியாமல் அவருடைய ஆளுமை என்பது அவர் நம்பர் 2வாக தான் இருந்து பழக்கம். 2வது அவர் மெனக்கட்டுறதுக்கு தயாராக இல்லை. மடியில் விழுவுன்னு நினச்சார். ஏன்னா அவர் முதலமைச்சரானதே மடியில் விழுந்தது தானே. யானை மாலை போட்டதில்லை. அது 2001 செப்டம்பர் 21 உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா பதவியேற்றது செல்லாது, எம்எல்ஏவாக போட்டியிட தகுதி இல்லாதவர் முதலமைச்சராக முடியாதுன்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு கொடுத்த பொழுது அன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. சாயங்காலம் 8 மணிக்கு தான் சிஎம் ஆகிறாரு. எல்லாரும் பேரும் ஓடிச்சு, யார் பேரும் ஓடிச்சு. பொன்னையர் பேர் ஓடிச்சு. அப்புறம் இன்னும் அந்த காலத்தில் பெரிய செங்கோட்டையன் பேர் ஓடிச்சா? செங்கோட்டையன் இல்லை, அப்போ அவர் எம்எல்ஏவே நிற்கல, அவர் டிஸ்குவாலிஃபைடு, கன்விக்ஷன் ஆயிருந்ததுனால 2001 அவருக்கு சீட் இல்லை. பொன்னையன் பேர் ஓடிச்சு. அப்புறம் அவர் பேர் இன்னும் யார் பேரும் ஓடிச்சு. அதிகமாக ரேஸில் இருந்தது பொன்னையன். பட் ஒரு பிளாக் ஹார்ஸாக அவர் வந்தார். ஏன்னா இவர் தன்னை சேலஞ்ச் பண்ண மாட்டார், நம்பர் 2வாக தான் இருப்பார். ஆக்சுவலாக அவரோட பலவீனம் தான் அவர் 3 முறை சிஎம் ஆக உதவுச்சு. பட் அதுக்கு பிறகு அவர் கன்சால்டேட் பண்ண தவறிட்டார். 2014 13 வருஷம் பொறுத்து மறுபடியும் அந்த ஜாக் பாயிண்ட் அடிச்சது. ஜெயலலிதா கன்விக்ஷன் ஆகி போகும்போது 9 மாதம் சிஎம் இருந்தார். அஃப்கோர்ஸ் எல்லா ஃபைலும் போயஸ் கார்டனுக்கு தான் போகும். ஒரு இன்விடேஷனை கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, நான் அப்பொழுது இந்தியா டுடேல பணியாற்றிய காலகட்டத்தில் அந்த மந்திரிகளுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனில் அந்த இன்விடேஷன் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் வாங்க மறுத்தார். நான் கொடுத்த இன்விடேஷனை அவர் வாங்க மறுத்தார். அவருடைய உதவியாளர் மூலமாக வாங்க மறுத்தார். நீங்கள் போய் போயஸ் கார்டனில் கொடுங்கன்னு. முதலமைச்சருக்கு இந்தியா டுடே டெல்லி அலுவலகத்திலேருந்து வந்த இன்விடேஷன்ஸை ஓ பன்னீர்செல்வம் அவருடைய அலுவலகம் வாங்க மறுத்தது. நான் போயஸ் கார்டனில் போய் அதை கொடுத்தேன். அந்த அளவுக்கு விசுவாசியாக இருந்தார். அதுக்கு தான் அவர் சிஎம்மாகவே இருந்தார். பட் அதற்கு பிறகு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கணும், விட்டுட்டார். தொடர் தோல்விகள், தொடர் தவறுகள். 22 அது பிறகு 6 மாதம் 2017 மோடி சொல்லி சேர்ந்த பிறகு வரைக்கும் கரெக்ட், எவ்ரி திங் வாஸ் கரெக்ட். 21 தோல்வி அடைஞ்ச பிறகு ஓராண்டு ஒழுங்காக போச்சு. 22 எடப்பாடி அக்செப்ட் பண்ணுறாருன்னா, ஆஹா இனிமேல் இந்த வண்டி ஓடாது, நம்ம நம்பர் 2 தான். ஜெயலலிதாவுக்கு நம்பர் 2வாக இருந்தீங்க,
அதே மாதிரி எடப்பாடிக்கு நம்பர் 2 இருந்துட்டு போயிருந்துருக்கலாம், விட்டுட்டாரு. சரி, அப்படி தனியாக வந்தீங்களே, தனி கச்சேரி போட்டிங்கன்னா நீங்கள் ஃபைட் பண்ணணும், ஃபைட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. இன்னைக்கு என்ன வேணும் அவருக்கு? பழைய பொசிஷன் கிடையாது, அது முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய மாதிரியான அதிமுகவில் அவருக்கு நம்பர் 2 கிடையவே கிடையாது. எந்த காரணத்திலும் அதை எடப்பாடி கொடுக்க மாட்டார். ஏன்னா இது உள்ள வந்தால் நம்மளை கவுத்துருவாங்கன்னு அவர் நினைக்கிறார். அது அவர்களுக்கு நியாயமானது. ஸோ இப்போ இழந்த பொற்காலங்களை நோக்கி அவர் இனி பயணிக்க முடியாது. அவருக்கு ஒரே ஆப்ஷன் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து ஃபைட் பண்ணுறது தான். அவர் அதுக்கெல்லாம் தயாராக இல்லை. என்டிஏக்குள்ளே போகலாம். அவர் என்டிஏ உள்ளே போகலன்னா, என்டிஏக்குள்ளே போனாருன்னா அந்த தனி கட்சியாக இருந்தால் அதற்கான அந்த சின்னங்கள் வேறு கிடைக்கும், அதில் வேறு சின்னத்தில் இருக்கலாம், இல்லை தாமரையில் நிற்கலாம், ஏதாவது சின்னத்தில் நிற்கலாம். ஏடிஎம்கேவோட பிஜேபி அலையன்ஸ் எல்லாரும் என்டிஏக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் டிடிவி அப்படின்ற ஒரு டிடிவி தெரியாது, டிடிவி கதை என்னன்னு தெரியல. நேற்றைய தினம் பேசும்போது கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்றவர் தான் கடைசி வரைக்கும் சொல்றாரு. நம்ம பேசியிருக்கோம்ல, லவ்லையும் பாலிடிக்ஸ்லையும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். புரியுது? ஃபைனலி ஏதாவது நடக்கலாம், ஃபைனலாக ஏதாவது நடக்கலாம். இது லவ்லையும் பாலிடிக்ஸ்னு இருக்க ஒரு பெரிய சிக்கல். இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். இல்லை இந்த இடத்துல எல்லாரும் தாவேக்கா ஒரு ஆப்ஷனா யூஸ் பண்ணுறாங்க சார். இவங்க எல்லாம் சொல்றாங்க சார், அவர் ஒரு வார்த்தை வரல. இல்லை, அதாவது தான் ஆசையை தீர்த்துக்கிறாங்க இவங்க எல்லாரும். டிடிவி அவர்கள் தாவேக்கா விஜய் கட்சியில் தலைமையில கூட்டணி அமையும், விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டின்னா திரும்ப கடந்த 4 மாதங்களாக, கிட்டத்தட்ட 4 மாதங்களாக டிடிவி தினகரன் பேசி வருகிறார். ஏன் தாவேக்கால இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த பதிலும் இல்லை? எல்லாரும் சொல்லிக்கலாம் சார். நாட்டாம படத்துல வரும் இல்ல, ஊட்டியில 100 ஏக்கர் இருக்குன்னு செந்தில் கவுண்டமணி இருக்காப்ப, ஊட்டியில 100 ஏக்கர் இருக்கு, உனக்கு என்ன இருக்குது அது? தாவேக்கா ஆப்ஷன் நீங்க சொல்றீங்க சார், அவரு சொல்லலையே சார். ஆனால் அவங்க மறுக்கவும் இல்லையே எதையுமே, எதை பற்றியுமே அவங்க வந்து அவங்க மறுக்கக்கூடாது. ஆமான்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து சிக்கல் ஏற்றுக்கணும். மறுக்காம இருக்காங்கன்றத சம்மதத்துக்கான அடையாளம் கிடையாது. உங்க பலவீனம், நீங்க இத்தனை தடவை சொன்ன பிறகு அங்கே மௌனமே சாட்சியா நிற்குதுன்னா நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை இதில் இன்னொரு ஆப்ஷன் திமுகவையும் வச்சிருக்காங்க இந்த டீம். அப்படி போனாங்கன்னா அது வந்து படுதோல்வி அடையும். பாலிடிக்ஸ்ல 0 சாத்தியம். வாக்குகள் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், இதெல்லாம் சாத்தியம் இருக்கு. எல்லாரையும் திமுக வளைச்சு போடணும்னு நினைக்கிறாங்க. ஊர்ல இருக்க எல்லா கட்சியும், அதிமுக உட்பட எல்லாரையுமே, ஒட்டுமொத்த பாஜக அதிமுக கூட திமுக உள்ள வலிச்சிடும். எல்லாரும் வாங்கன்றாங்க. ஃபுட்பால்ல தொங்குது. யாருக்கிட்ட அப்புறம் போட்டி போடுறது? அது நாங்களே போட்டி போட்டு நாங்களே ஜெயிச்சுப்போம். ஒரு அணியில் தமிழ்நாடுன்றது அதான். யாரும் இருக்கக்கூடாது, நாங்கள் மட்டும்தான். அதாவது மோடி சொல்றாருல, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரி. பிஜேபி தான் இந்தியாவில் ஒரே கட்சின்னு அமித்ஷா சொல்றாருல. ஆசியாலே ஒரே கட்சினாரு. நேபாளில், ஸ்ரீலங்காலெல்லாம் பிஜேபி ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு 2015. ஞாபகம் இருக்கும். அப்போ பிஜேபி தலைவராக இருந்தார் மோடி. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல வந்து அமித்ஷா பிஜேபி பிரசிடென்ட், ராஜ்நாத் சிங் தான் ஹோம் மினிஸ்டர். அப்போ இங்கே திரிபுராவில் பிஜேபி ஜெயிச்சப்ப அமித்ஷாவோட ஃபேமஸ் பேட்டி, இங்கே ஜெயிச்சா பத்தாது, பங்களாதேஷ்லையும் ஜெயிக்கணும்னாரு, நேபாளில் ஜெயிக்கணும்னாரு, ஸ்ரீலங்காவில் ஜெயிக்கணும்னாரு. பெரிய பிரச்சனையாச்சு ஸ்ரீலங்காலையும் நேபாளையும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இவங்களும் வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்றது வந்து எல்லாரும் திமுகவில் வந்துடணும். திமுகவில் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஜெயிச்சிடலான்றாங்க. ஆனால் அரசியல்ன்றது அது கிடையாது. 2+2 0. ஆனால் இவ்வளோ ஒரு நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இப்போ திமுக கிட்டையும் பேசுறாரு, தாவேக்கா கூடயும் பேசுறாரு, என்டிஏக்குள்ளாரையும் ஒரு நம்பகத்தன்மையும் கிடையாதுங்க. எல்லாரோடையும் பேசுறாருனாலே சைபர்னு அர்த்தம். என்ன ஒன்று, சமூகம் சார்ந்த வாக்குகளை கொஞ்சம் அக்ரெசிவாக புஷ் பண்ணாங்கன்னா ஒரு 10 தொகுதியில் ஏதாவது உடைக்கலாம். அது கூட கூட்டணி வச்சா. கூட்டணி அமையலைன்னா அதுவும் நடக்காது. இல்லை, இந்த சேதாரத்தை தவிர்க்கிறதுக்காகவாவது எடப்பாடி அவர்களை, சேதாரத்தை தவிர்ப்பதற்குத்தான் அமித்ஷா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. எப்படியாவது திமுக கவர்மெண்ட்டை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். திமுக பிஜேபி கூட்டணி டேக் ஆஃபே ஆகலை. ஓட்டெல்லாம் துண்டாக செதறுது. 4 முனை 5 முனை போட்டினா திமுகவுக்கு கேக் வாக் ஈஸியாக, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் கூடிய வரைக்கும் அந்த வாக்குகளை செதறாமல் தடுக்கிறதுக்கு கடைசி நேர முயற்சியாக அதிமுகவுக்குள்ளே இவங்களை எப்படியா கொண்டு வந்துடணும், இல்லை என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சிகள் நடக்குது. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்டிஏக்குள்ளே இருக்க பாசிபிலிட்டிக்கு இன்னமும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது எனக்குப்படுது. பட் ஏடிஎம்கேக்குள்ளே போக முடியாது. பட் டிடிவி அவர்கள் நான் என்டிஏலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா இங்கே வந்து பேச வேண்டிய விதத்தில் பேசினால் இவர்கள் வழிக்கு வருவார்கள். எனக்கு அப்படி தான் தோணுது. அமித்ஷாவோட அருட்கண் பார்வை இவர்கள் மீது படும் பட்சத்தில் இவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் they will fall in line. கடந்த கால நிகழ்வுகளை அறிந்தவர்களுக்கு அது தெரியும். சிலவற்றை நாம் நீட்டித்து பேச முடியாது. ஆகவே வந்து அவ்வளவு சுலபமாக ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ என்டிஏவை விட்டு வெளியேற முடியாது. அப்படி வெளியேறாங்கன்னா அது மறைமுகமாக அமித்ஷாவின் ஆசீர்வாதம். அவங்க தாவேக்காக்கு போனாலும் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும். அவர்கள் என்டிஏவை விட்டு வெளியே போவது என்பது நான் இன்னமும் நம்புகிறேன் அது ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். பிஜேபி அதை மறுபடியும் சொல்லுகிறேன், அமித்ஷா அனுமதிக்க மாட்டார். இல்லை, செங்கோட்டையன் போனதே அவங்க வந்து விட்டுருக்காங்க. செங்கோட்டையன் கதை வேற, ஓபிஎஸ் கதை வேற, டிடிவி கதை வேற. செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ இல்லை, நான் நம்புகிறேன். அது அப்படி நடக்குது. அவங்க வெளியேறாங்க, என்டிஏ விட்டு ஃபைனலாக வெளியேறி தாவேக்காக்கோ பிஜேபிக்கோ டிஎம்கே அலையன்ஸ்க்கோ போகிறாங்கன்னா
ஏதோ ஒரு விதத்தில் அது பிஜேபி அதை ஆசீர்வதிக்குதுன்னு அர்த்தம். இல்லை இதில் ஒரு கேள்வி என்னன்னா, ஒருவேளை இவங்க திமுக கூட்டணிக்கு போறாங்கன்னா திமுக கூட்டணிக்கே பிரச்சனையா வருமா இல்லை இவங்களுக்கு தான் பிரச்சனை? இல்லை, திமுக கூட்டணிக்கு போகிறாங்கன்னா பிரச்சனைலாம் ஒன்றும் வராது, அதை அகாமடேட் பண்ணிப்பாங்க. பட் ஓட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். பெரிய அளவில் திமுக கூட்டணிக்கு இவர்களால் லாபம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா திஸ் பேசிக்கலி ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். அது கட்சியோ போகும்போது எல்லாம் அப்படியே உங்களுக்கு திமுகவுக்கு மாறும்னு சொல்ல முடியாது. அங்கே சிக்கல் இருக்குது. பட் அவர்கள் அது அரவணைப்பு தாவேக்காக்கு போச்சுன்னா அதுக்கான டிரான்ஸ்ஃபர் தாவேக்காக்கு போச்சுன்னா மிகப்பெரிய சேதாரம் அண்ணா திமுக திமுக ரெண்டு பேருக்குமே. இவர்கள் தாவேக்காக்கு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ தாவேக்காவுடன் கூட்டணி போகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதிமுக வாக்குகளும் செதறும், பெரிய அளவில் செதறும். விஜய் ஃபேக்டரால் டிஎம்கே ஓட்ஸும் செதறும். அது கன்ஃபியூஷனில் தான் போய் முடியும். அது எல்லாரும் ஓட்டுமே செதறும். தாவேக்கா இல்லாமல் இவர்கள் திமுகவுக்கு போகிறாங்கன்னா ஐ திங்க் அது பெரிய பலனை கொடுக்கும் திமுக கூட்டணிக்கு என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இது அடிப்படையிலேயே அண்ணா திமுக வாக்குகள் திமுக எதிரான வாக்குகள்ன்றதுனால தனிப்பட்ட ஓபிஎஸும் டிடிவி வேணால் போகலாமே வழியாக அவருடைய வாக்குகளில் 80% போகாது. அவர்கள் வேற எங்கேயா தான் நகருவார்கள். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி.